இப்போ நம்ம சன் டிவியோட சேட்டலைட்ஸ் 2025 இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க சன் டிவியோட சேட்டலைட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி. சன் டிவி என்னென்ன திரைப்படங்கள் வாங்கியிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எங்கள் ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கனால எங்களால் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அதர் சேனல்ஸை பார்த்துட்டு வீடியோஸ் அதனால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம சன் டிவியோட சேட்டலைட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லால் சலாம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் விஷ்ணு விஷால் விக்ராந்த் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 1 இயருக்கு மேலே ஆச்சு. இந்த திரைப்படத்தோட ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போனனால எந்த ஒரு சேனல்லையும் இந்த திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ணல. ஹிந்தியில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம சன் டிவி தான் வச்சுருக்காங்க. வர ஜூன் 6 அன்னைக்கு நம்ம சன் நெக்ஸ்ட்டில் இந்த திரைப்படம் ப்ரீமியர் பண்ண இருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். நம்ம மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சுமோ. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம சன் நெக்ஸ்ட்டில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் சன் டிவிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி சன் டிவிக்கு போனால் இந்த திரைப்படத்தை நம்ம சண்டே ப்ரீமியராக நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம தளபதி விஜய் நடிப்பில் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிற திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா தமிழ் வெர்ஷன் மட்டும் 68 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்களாமா நம்ம சன் டிவி. அதர் லாங்குவேஜில் சன் நெட்வொர்க் வாங்கியிருக்காங்களான்னு ஒன்றும் தெரியல. சன் டிவி தமிழ் வெர்ஷன் மட்டும் 68 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம மைதிரி மிக்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடித்த திரைப்படம் தான் குட் பேக் அக்லி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம விஜய் டிவின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்களாமா ஆஃபீஸில் நியூஸ் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம சன் டிவின்னு. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்க திரைப்படம் கூலி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறது நம்ம சன் பிக்சர்ஸ் தான். இந்த திரைப்படத்தை நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ரெட்ரோ. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்களாமா. இந்த திரைப்படத்தை நம்ம தீபாவளிக்கு சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம கங்குவா திரைப்படத்தை சன் டிவி வாங்கியிருக்காங்களான்னு கேட்டுட்ருக்கிறீங்க. கங்குவா திரைப்படத்தை பொறுத்த அளவுக்கு அந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் அன்சோல்டாக தான் இருக்குது. எந்த சேனலும் அந்த திரைப்படத்தை இப்போ வரைக்கும் வாங்கவே இல்லை. அடுத்த திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த திரைப்படத்தை நம்ம சன் பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்க திரைப்படம் மதராசி. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நம்ம ஜீ தமிழுக்கு போகலாம் இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸு. அடுத்து நம்ம ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆக இருக்க திரைப்படம் மாரீசன். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி இந்த திரைப்படம் ஜீ தமிழுக்கு போகலாம். அடுத்து நம்ம ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் அதிகாரம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை முன்னாடியே நம்ம சன் டிவி சேட்டலைட்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம அல்லு அர்ஜுன் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்க திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம சன் பிக்சர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.